ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறது. ஆத்மகாரகன், ஜோதிடத்துக்கு பிதாமகன், இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடிய சூரிய பகவான் நீச்சமடைகிறார். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி நீச்சமடைகிறார், செலவுகள் தடுக்கப்படும். அதே நேரத்தில் மாபெரும் சுபராகிய குருநாதர் கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். அதிசாரமாக லாபஸ்தானத்தில் குரு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. குருவின் பார்வைக்குள் வரப்போகிறது. பெரும்பாலான நாட்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியோட உச்ச குருவின் பார்வையில் இருக்க போகிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய அற்புதமான மாதம். 6ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு. உண்மையில சொல்றேன், கண்டச்சனை கூட நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு. சரியாக ஜோதிட சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் வந்திருக்கிற குருநாதர் எல்லா விதத்திலும் ஃபைனான்சியலா உங்களுக்கு இந்த எந்த ட்ரபிள்ஸும் இனி இருக்காது. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரப் போகிறீர்கள். விரையாதிபதி நீச்சமடைகிறார். உச்ச குருவின் பார்வையில மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் ராசிநாதன் இருக்க போகிறார். லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாசத்துல நல்லபடியாக வரன்கள் கைகூடி வரக்கூடிய, உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நல்ல வரங்கள் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. காதல் திருமணமாக ஆகக்கூடிய அற்புதமான பொற்காலம். காதலித்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய காதலை பெற்றவர்கள் பெரியவர்களிடம் சொல்லி சம்மதம் வாங்கி திருமணமாக ஆக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான பொற்காலம் ஐப்பசி மாதம். அதாவது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். புதிய நண்பர்கள் அறிமுகமாகி வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான உறவாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் என்று அனைத்து உறவுகளோடும் ஒற்றுமையாகவும் அன்போடும் நீங்கள் கருத்தொற்றுமையோடு இருக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். 3ஆம் இடம் செவ்வாய் பகவான், 11ஆம் இடம் எல்லாமே குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது, சுபத்துவமாக வருகிற போது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்து அத்தனை கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகும். சகோதர ஒற்றுமை மேம்படுவதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிநாதன் பெரும்பாலான நாட்கள் 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியோட நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்க போகிறார். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அற்புதமான மாதம். நல்ல முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தகவல் தொடர்பு, அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், தைரியம், வீரியம், பராக்கிரமம், இசை, எழுத்து, பாட்டு, கவிதை, காதல், இது போன்ற எல்லா அமைப்புகளும் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி பாவகம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் பிறந்த போது உங்களுக்கு சில கொடுப்பனவுகள் தரப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய நல்ல முயற்சிகளின் மூலம் எல்லா பாக்கியங்களையும் வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த அமைப்புக்குள்ள கடவுளோ சாத்தானோ கை வைக்க முடியாது. அதாவது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றியாகவும் ஆதாயமாகவும் லாபமாகவும் ஆகக்கூடிய அற்புதமான பொற்காலம் ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு. சரியாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல இந்த கண்டச்சனி கூட நேரடியாக உச்ச குருவின் பார்வைகள் இருக்கிற போது நிச்சயமாக அவர் கண்டச்சனியாக செயல்பட மாட்டார். நல்ல சுபத்துவ சனியாக உங்களுக்கு நன்மை தருபவராக, அதாவது சோம்பலிலிருந்து, பிடிவாதத்திலிருந்து நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள். உற்சாகமாக செயல்பட போகிறீர்கள். நேரடியாக ராசியை சனி பார்க்கிற போது சோம்பல், பிடிவாதம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது சனி பகவான் உச்ச குருவின் வீட்டில் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது உற்சாகமாக நீங்கள் செயல்பட போகிறீர்கள். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவீர்கள். கவலை, பயம், பதட்டம், தோல்வி, குற்ற உணர்வு, இது போன்ற அமைப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான அற்புதமான பொற்காலம். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் ராசிநாதன் எல்லாமே வலுத்திருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். சோம்பேறிகளாக இருக்காமல் உற்சாகமாக எழுந்து நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான பொற்காலம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலையில் இருந்தவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து எல்லா நன்மைகளும் இயல்பாக நடக்க காத்திருக்கிறது. ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமாக போவார்கள். அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளும்
செயல்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி வாகை சூட முடியும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் அப்படியே தவிடுபொடியாக விலகிவிடும். குழந்தைகளால மன மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது வாரிசு கிடைக்க வேண்டும் சொல்லி மருத்துவத்தின் மூலம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் உண்மையாகவே இந்த மாதத்துல நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். குழந்தை அமைப்புகளில் இருந்த எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுகிறது. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், ராசிநாதன் எல்லாமே சுபத்துவமாக இருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். சோம்பேறிகளாக இருக்காமல் உற்சாகமாக எழுந்து செயல்பட வேண்டும் என்பது மட்டும்தான் பாக்கி. இந்த வாய்ப்புகளை நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்கள் மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம். புதனுடைய துறையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதாவது சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில், பேசி பிழைப்பவர்கள், ஜோதிட துறையிலே இருப்பவர்கள், புதனுடைய துறையிலே இருப்பவர்கள், எழுத்து பணி செய்பவர்கள், மீடியா பத்திரிகை துறையிலே செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். செல்போன் கடை வைத்திருப்பவர்களுக்கு அதீதமான லாபங்களும் ஆதாயங்களும் வர காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் பெற காத்திருக்கிறது. கன்னியா ராசி என்று நீங்கள் சொல்கிற போது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருப்பீர்கள். உத்திர நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சூரிய திசையில் பிறந்திருப்பீர்கள். ஹஸ்த நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சந்திர திசையில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது? எது எப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் கோச்சாரத்துல ஆகா ஓஹோன்று நட்பலன்களை சொன்னாலும் தசாபுத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்கிறார்? அவருடைய ஸ்தான பலம் என்ன? அவருடைய சேர்க்கை பலம் என்ன? அவருடைய பார்வை பலம் என்ன? அதாவது ஷட்பலத்துல ராசிநாதன் புதன் பகவான் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார்? அவருடைய மதிப்பெண்கள் என்ன? உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா? லக்னம் எப்படி இருக்கிறது? லக்னாதிபதி எப்படி இருக்கிறது? இந்த அமைப்புகளை எல்லாம் கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும். கோச்சார அமைப்பு மிக நன்றாக இருக்கிறது. தசாபுத்திகளும் உங்களுடைய ஜாதகமும் ராசிநாதனும் ஒத்துழைக்கிற போது அற்புதமான அட்டகாசமான பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு 35% 50% கோச்சார நன்மைகள் ஐப்பசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு உண்டு உண்டு. கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். ஐப்பசி மாதம் உங்களுடைய மாதம். சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.